இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பொறுப்பை ஏத்துக்கிட்டதும் நீங்க தான். இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்னதான் ஒரு காரணம் இருந்தாலும் அந்த காரணம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல சார். அவரு உன் கல்யாணம் நடத்தணும்னு நினைச்சது எனக்காக பாகி. இது என்னோட கடமை மிஸ் அம்மா. அதை செய்ய வேண்டிய பொறுப்புல நான் இருக்கேன். இது என்னோட கைமாறும் கூட. எனக்கு புரியல சார். உன்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்றேன். அப்பதான் உனக்கு எல்லாம் தெளிவா புரியும். இப்பவே நீ சுமந்துகிட்டு இருக்கிற வலி கஷ்டம் எல்லாம் போதும் மிஸ் அம்மா. இனிமே உனக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். அப்படி நடக்கிற மாதிரி நான் பண்ணுவேன். நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசா தெரியுது சார். இதுக்கு முன்னாடி உங்களை நான் எப்படி பார்த்தேனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இப்ப எனக்கு நீங்க தெரியுறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஆறு அவளோட குடும்பத்துக்கு அப்புறம் அவ்வளவு நேசிச்சது உன்னதான் பாகி. அது ஏன்னு அவ இருக்கும்போது கேட்க முடியல. இப்ப தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் சொல்றதுக்கு அவ இல்ல. அவ எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கா. நான் இருக்கிற வரைக்கும் என் ஆறு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை நான் காப்பாத்துவேன். ஏன் சார்? உங்களதான் மற்றதெல்லாம் உன்னோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாமா சாமா? டாடி ஷாப்பிங்க்கு போகணும்னு சொன்னாரு. போய் ரெடி ஆயிட்டு வா. கல்யாணம் ரொம்ப கிராண்டா இல்லாம ரொம்ப சிம்பிளா கோவில்லையே பண்ணிக்கலாமே சார். என்னாச்சு மிஸ்டம்மா? சந்தோஷமா தடபுடலா பண்ண வேண்டிய கல்யாணத்தை சிம்பிளா பண்ணா போதும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. செலவை பத்தியும் அரேஞ்ச்மெண்ட்ஸை பத்தியும் நீ எதுவும் யோசிக்காத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ சந்தோஷமா வந்து மேடை மேல உட்காரு போதும். சரிங்க சார். மிஸ் அம்மா, என்ன நீ கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா பண்ணிக்கிறேன்னு சொல்ற? இந்த கல்யாணத்துக்காக நான் காம்ப்ரமைஸே பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா என்ன ராத்தோட்? புரியல மிஸ் அம்மா. இந்த விஷயம் எனக்கு பிடிச்சோ விருப்பப்பட்டோ நடக்கிற கல்யாணம் கிடையாது ராத்தோட். ஏன் மிஸ் அம்மா, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா? இது எங்க அப்பா ஆசைப்பட்டதுனால நடக்கிற கல்யாணம். நான் எங்க அப்பாவுக்காக பண்ணிக்க போற கல்யாணம் இது. சரி, சார் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிக்க வேண்டாம். அவரு எவ்வளவு தூரம் விருப்பப்பட்டு இதை செஞ்சிட்டு இருக்காரு. எனக்கு மட்டும் இது பிடிக்கலன்னு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாரு.